வாதம் அதிகமாச்சு அப்படின்னா மூட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், வாயு, நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட உடல் எடை அப்படிங்கிறது ரொம்ப வேகமா குறைய ஆரம்பிச்சிடும். பித்தம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப உடம்பு ஓவர் ஹீட் ஆயிடும். அதுக்கப்புறம் அல்சர், அஜீரணம், வாமிட் சென்சேஷன் இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரியே உடல்ல ரொம்ப ஒரு ஹீட் அதிகமாயிடுச்சு அப்படின்னாவே ரத்தமும் கூட ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிரும். நமக்கு ரொம்ப எரிச்சலான உணர்வே எப்பவுமே இருக்கும். இந்த கபத்தினால உடல் இயக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்லோவாக ஆரம்பிச்சிரும். இதனால நமக்கு அதிகமான சோர்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்போ வாதத்தை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா வெண்ணெய், எள்ளெண்ணெய், பாதாம், பசுமை காய்கறிகள் எடுத்துக்கலாம். பித்தம் குறையறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா தயிர், இளநீர், வாழைப்பழம், கற்கண்டு பாகு, முருங்கைக்கீரை, பச்சை காய்கறிகள் இவற்றையெல்லாம் நம்ம தினசரி உணவுல சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பித்தம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பித்தம் குறையறதுக்கு நம்ம டெய்லியுமே தண்ணி நல்லா நிறைய குடிக்கணும். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? சோ நீர் மோரா எடுத்துக்கிறதுமே கூட ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வெந்தயம், பூண்டு, கருப்பு மிளகு, பட்டை, தேன், கொத்தமல்லி இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நீங்க தினசரி உணவுல எடுத்துக்கிறதுமே கூட நம்மளோட கபம் குறையறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.